ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 1ல் வந்து இது பேஸ்மெண்ட் போட்டு முடித்தோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வீடு கட்டி முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க வீடு கட்டுற வேலையை தொடங்கலாம். தண்ணி கலர் இருக்கும். ஓகே, அதான் நம்ம சொன்ன பாருங்க, ஏதோ ஃப்ளாட் வாங்கி வச்சுக்கிறாங்க நல்ல இடமா. அதோ இருக்குது பார்த்தீங்களா நம்ம பேஸ்மெண்ட் போட்ட இடம். இப்போ இங்கே தான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கணும். இது வந்து இப்போ பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுற்றினா இது போடலாம், இந்த இது போடலாம், இந்த மரக்கட்டை மாதிரி இருக்கு அதில் போடலாம். இதில் எல்லோரும் வீடியோ போட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டணும். கலராக இருக்குல்ல, கலரில் எந்த கலரில் ஒன்றும் புரியல. ப்ளூ கலர் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். இதாவது கட்டிக்கணும் இந்த வீடியோவில். ஓகே, இந்த சைடு போட்டாச்சு. இந்த சைடு ஓகே. இங்கே இப்போ நம்ம டோருக்கு கொஞ்சம் கேப் பண்ணுமா? இந்த கேப் போதும். ஓகே, இது 10 நினைக்கிறேன். இது கட் பண்ணிடலாம். இப்போ ஓகே பண்ணாங்களா? டாலர் இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் இடம் இல்லாததுனால சின்னதாக வீடு கட்ட முடியுது. ஆனால் கூடி சீக்கிரத்தில் அந்த பெரிய பங்களா மாரி வீடு கட்டணும். நம்ம கட்டுவோம், கண்டிப்பாக கட்டணும். சார், ஓகே. இந்த பக்கம் இதில் நம்ம மொட்டை மாடு மாரி கட்டுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் ஹைட்டாக ஏறணுமா? நம்மளால் ஏற முடியல. படிக்கட்டு மாரி போட்டு வைப்போம். அடுத்த இந்த பக்கம் நின்றுனே. இது வந்து ஒரு 5 ரூபா கிட்ட இதுமாரி போட்டால் தான் செட் ஆகும். சரி, ஓகே, நம்ம போடுவோம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாரி வச்சா இல்லை இந்த வீட்டுக்காரங்க எப்படி வெளியே வருவான்னு யோசிச்சு இருந்தேன். ஓகே, 3rd ஃப்ளோர் ஜஸ்ட் மிஸ்டேக். கீழே வந்துருப்பேன், அது அவ்வளோதான். திரும்பவும் கீழே இறங்கி அது மாதிரி படிக்கட்டு மாதிரி கட்டி ஏறணும். ஓகே, இங்கே போட்டாச்சு. இதே பறிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தேன். சரி, ஓகே. 4வது ரோ போட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ 4th ஃப்ளோரே போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? இல்லை, நம்ம வந்து மொட்டை மாடி ஒரு கட்ட போகிறோம்னு சொன்னோம்ல,
அதனால பத்தாது. கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வீடு நல்லா பங்களா மாரி பெருசாக இல்லைனாலும் நல்லா கொஞ்சம் ஹைட்டாகாது இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நல்லா வீட்டோட நம்ம வீடு ஹைட்டாக இருக்கிற மாதிரி. இதேமாரி நம்ம அவங்க மற்ற வீடெலாம் பார்த்து தெரியுமா பார்ட் 1ல், அதேமாரி நம்ம வீட்டுக்கும் பூ டெக்கரேஷன்லாம் போடணும். இங்கேருந்து தெரியுது சூப்பராக எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரில. கட்டும்போது அடிக்கடிக்கு வந்து மண்டையில் குழந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போ நான் இப்படி இருந்து ஐயோப்பா நல்ல வேலை எதுவும் ஆகலை. ஓகே, இப்போ இதை முடிச்சிடலாம் போட்டு. இப்போ நம்ம பூ டெக்கரேஷன் அப்போ வெளியே தான் போடணும். ஆமாம்மா, ஓகே, பூ டெக்கரேஷன் நம்ம வெளியே தான் பண்ணணும். இதோட கேப் போட்டுங்க. இப்போ நம்ம கட்டி முடிச்சா இந்த வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு டார்ச் கொடுக்குறாங்க. டார்ச்னால் லைட் கிடையாது, ஒரு நெருப்பு கட்டை தான் டார்ச். இது ஓகே, சரியா போல் நம்ம இன்னும் தப்பான முடியாது. ஓகே. பார்த்தீங்களா வீடே சுத்தமாக எனக்கு கண் தெரில, ஃபுல்லாக எவ்வளோ இருட்டாது. இந்த நெருப்பு கட்டியை வைப்போம். அதாவது டார்ச் எங்கே வைக்கிறதுன்னு தெரில. இந்த எல்லா காரணம்லையும் வச்சாச்சு. ஆனாலும் இங்கே இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ராவாக நடுவில் ஒன்று வைப்போமா? அப்பயும் இந்த சைடு போய் இருட்டாக இருக்குது. ஓகே, மேலே ஒரு வாட்டை போட்டு கண்ணாடி இருக்குல்ல நம்மளுக்கு, அதை வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஓகே, போட்டாச்சு. இன்னும் இந்த சைடு மட்டும் இருட்ட வருது, இங்கேயும் ஒரு ஓட்டை போட்ட வேண்டியதான். இப்போ தான் வீடு பழிச்சுன்னு. சரி, ஓகே. ஓகே, இப்போ இதோட நம்ம அந்த வீடியோவை இது பண்ணிடலாம், பார்ட் 2 முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் ஏதோ இருக்குமே ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.